ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 96 நம்ம பார்க்க போறோம். காமாகிச்சி புது ஜுட்சுவா உடனே வா, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கும். என்னன்னாலும் பரவாயில்ல கத்துக்கணும் அப்படின்மா நருட்டோ. ரொம்பவுமே மோசமான முடிவுனாலும் இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு காமாகிச்சி சொல்லவும், உங்ககிட்ட ஐடியா இருக்கா அப்படின்ட்டு நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆயிருப்பான். காமாடாட்சுவோட வாய்க்குள்ள போ அப்படிங்கவும் மனசே இருக்காது நருட்டோக்கு. கக்காஷி ஹினாட்டா அண்ட் கீபா கிட்ட நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, ஆல்ரெடி வவ்வால்கள் நம்ம இருக்க இடத்த எதிரிகிட்ட சொல்லியிருக்கோம், எப்ப வேணா நம்மளை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹினாட்டா நம்ம 4 பேர் இருக்கனால நம்மளோட எதுக்கடா வம்புன்ட்டு சண்டைய அவங்க அவாய்ட் பண்றதுக்கு தான் பாப்பாங்க அப்படின்பா. கீபா என்ன ஆனாலும் எதிரியை பிடிச்சி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. அவனுக்கு எங்க இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த ட்ராக் பண்ணாம விட்டா லீஃப் வில்லேஜ்க்கே பெரிய ஆபத்து அப்படின்னு கீபா சொல்லவும், எதிரிகளை இன்னுமே தேடலாம் அப்படின்பா ஹினாட்டா. சரி அப்படின்பாரு கக்காஷி. கூரன் அவளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட, லார்ட் ஒரோச்சிமாரு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை விட்டுருக்காரு. இந்த பையனை ஒரு குறிப்பிட்ட ஏரிக்கு கொண்டு போய் சேஃபா சேர்த்தணும், எந்த ஒரு தப்பும் நடக்க கூடாது. ஆனா ஒரு சில வினோதமானவங்க நம்ம மறைவிடத்துல இருந்தே நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கூரன் சொல்லும் போது, உங்ககிட்ட இருந்து இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா என்ன அப்படின்ட்டு மொத்தம் 4 பேர் நம்மளை தேடி வராங்க. 3 நிஞ்சா அப்புறம் ஒரு நிஞ்சா டாக். இப்போ நம்ம இருக்க இடத்துல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்பாரு இஞ்சி. கூரன் சிரிச்சுக்கிட்டு, நம்மள ஃபாலோவே பண்ண முடியாத மாதிரி ஆக்கிடுவோம், அவனுங்களை எங்கிட்ட கொண்டு வாங்க, அவனுக்கு கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு கத்துவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த அன்சீயிங் எனிமி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ செம டைல்ல நிப்பா, இதை திரும்பவும் பண்ணலாம், இந்த தடவை இது கண்டிப்பா முடியுங்கிற உணர்வு எனக்கு இருக்கு அப்படின்ட்டு எந்திரிப்பா. காமாகிச்சி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணும். இந்த தடவை இதை ட்ரை பண்ணுவோன்ட்டு காமாடாட்சுவோட வாய்க்குள்ள நருட்டோ போவான். உள்ள போயிட்டு காமாடாட்சுவோட அந்த சக்ராவை உணரணும்னு திங்க் பண்ணுவான். நருட்டோக்கு காமாடாட்சுவோட சக்ராவுக்கான உணர்வு கிடைக்கும். அதை எப்படி அதை ஸ்டோர் பண்ணுது, அதே மாதிரி வெளியே தள்ளுது அப்படிங்கிறத திங்க் பண்ணுவான். காமாடாட்சு துப்பவும் முதல்ல விழுந்ததுக்கும் இப்ப விழுந்ததுக்குமான டிஸ்டன்ஸ்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். காமாடாட்சு சாரி கேட்கும். காமாகிச்சி பதறிட்டு ஓடி போய் பார்க்கும். இப்பதான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நருட்டோ சொல்லவும், அப்படியா அப்படின்ட்டு மனசுக்குள்ள விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு திங்க் பண்ணும் காமாகிச்சி. காமாடாட்சு கிட்ட ஓகேன்னு சிக்னல் பண்ணிட்டு நருட்டோவை பார்க்கும்போது, நருட்டோ எந்திரிச்சு, பரவாயில்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்னோட மைண்ட் இப்பதான் ஃப்ரீயா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவன் துணியில இருக்க தூசெல்லாம் தட்டுவான். நருட்டோன்னு கத்துவா சக்குரா. சுத்தி முத்தி பாப்பாங்க நருட்டோவும் காமாகிச்சியும். பார்த்தா சக்குரா மேல இருந்து வருவா. சக்குரா நீ ஏன்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது, இங்க என்னடா பண்ற, ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு சக்குரா நருட்டோவை மோந்து பார்த்துட்டு, என்னடா இவ்ளோ கேவலமா நாருது அப்படின்பா. நருட்டோ சொல்றதுக்கு தயங்கினாலும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்பா. பரவாயில்ல வேலை இருக்குவான்ட்டு இழுத்துட்டு போவா. மிஷனுக்கு போகணும்னு, நான் ட்ரைனிங்ல இருக்க ஒரே செகண்ட் இருறேன் அப்படின்பா நருட்டோ. சக்குரா இழுத்துட்டே போவா. காமாகிச்சி அப்புறம் காமாடாட்சு 2 பேர்த்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்பா நருட்டோ. என்னமோ போற வழியில ட்ரைனிங் எடுத்துக்க அப்படிங்கும் காமாகிச்சி. காமாடாட்சு காமாகிச்சி கிட்ட மவுத் கிளீனர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும். ஹினாட்டா பியாக்குகான வச்சு பார்த்துட்டு, இந்த சக்ரா ஷினோபியோடது அப்படின்பா. திடீர்னு மேல பார்த்துட்டு கத்துவா. பார்த்தா கோசு கக்காஷி நீதான லீடர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். கக்காஷி சென்சே அப்படின்னு கத்துவாங்க. கக்காஷி தடுத்திருந்தாலும் அந்த இம்பாக்ட் இருக்கும். கோசு கக்காஷியை டீல் பண்ணிக்குவான். கீபா நகரும் போது ஹினாட்டா நகராத அப்படின்பா. பார்த்தா ஷூரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். நூராரி, ரிஞ்சி அப்புறம் கிகிரி 3 பேரும் வருவானுங்க. கோசு லீடரை பார்த்துக்கிட்டா, இப்ப பார்க்க போன விஷயங்கள் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது, ஒருத்தர் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிற எபிலிட்டியில பக்காவா தான் இருக்கீங்க, ஆனா இது இப்போ வேலைக்காகாது அப்படின்பா ரிஞ்சி. ஹினாட்டா இது அவங்களா அப்படிங்கவும், இது அவனுங்களே தான், மறைவிடத்துல இருந்தவனுங்க தான் அப்படின்பா கீபா. மொத்தம் 3 பேருக்கு எதிராக நிக்கிறோம், நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு ஹினாட்டா கேப்பா. என்னோட ஜுட்சுவும் அக்கமாருவோட ஜுட்சுவும் லிங்க் ஆயிருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்கள ஒருத்தனை அட்டாக் பண்ணலாம், அவங்களோட நம்பர்ஸை குறைக்கலாம் அப்படின்பா. அப்புறம் அப்படின்னு ஹினாட்டா கேட்கவும், முடிஞ்ச அளவுக்கு இவனுங்களை நம்மளே தோக்கடிக்க பார்க்கலாம், இல்லைன்னா கக்காஷி சென்சே வர வரைக்கும் இந்த ஒரு சண்டையை நீடிக்க வைக்கணும் அப்படின்னு கீபா சொல்லவும், சரின்பா ஹினாட்டா. கீபா முன்னாடி இருக்க 2 பேர்த்தையும் டீல் பண்ணிக்கலாம், அந்த மாஸ்க் போட்டவன் எதையும் மறைக்கிறான் போல அப்படின்ட்டு நூராரியை டார்கெட் பண்ணி கீபா அக்கமாருவோட சேர்ந்து ஃபேங் ஓவர் ஃபேங் ஜுட்சு பண்ணுவான். நூராரியை அட்டாக் பண்ண ரிஞ்சி கிகிரி கிட்ட ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படின்பா. வடிவேல் காமெடியில புகை போடுவார் இல்லையா, அந்த மாதிரி புகையை போட்டு விட்டுருவான். கிகிரி ஹினாட்டா கீபான்னு கத்துவா. விஷக்காற்றா இருக்குமோன்ட்டு கீபா மூக்க பொத்துவான். அக்கமாரு அதெல்லாம் இல்லைங்கவும் தேங்க்ஸ் பண்ணுவான். இது விஷம் இல்லைனா ஏதாவது திசை திருப்ப பாக்குறானுங்களான்ட்டு திங்க் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு, என்ன அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இது திசை திருப்புறக்காக மட்டும் இல்ல, இந்த காற்று அவங்க இருந்ததுக்கான அடையாளத்தை மொத்தமா அழிக்குது, எனக்கு வாசனையே வரலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து நொராரி அடிச்சிருப்பான். கிகிரி யூஸ் பண்ற இந்த ஜுட்சுவை வேனிஷிங் ஸ்மோக் பிரிசன் அப்படின்பாங்க. கீபா என்னால பார்க்கவும் முடியல, ஸ்மெல் பண்ணவும் முடியல அப்படின்ட்டு கடுப்பாவான். இப்போ அவனுக்கு ஒரு ஐடியா
ஐடியா கிடைக்கும். அப்ப எதிரிகளுக்கும் இப்படிதானே இருக்கும். நான் ஒன்னு ஃபீல் பண்றேன்னா அதே விஷயம் தானே இதுக்குள்ள அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். அப்படின்னா நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரிஞ்சி நுராரி இப்போ அப்படின்பா. அவனுக்கு சீக்கிரமே எங்கிட்ட வரப்போறானுங்கன்ட்டு கீபா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பான். நுராரி அட்டாக் வைக்க வரும்போது ஜஸ்ட் செகண்ட்ல ஹினாட்டா காப்பாத்திருப்பா. ஹினாட்டான்ட்டு பாப்பான் கீபா. ஹினாட்டா அவளோட ஸ்டாண்ட்ஸ்ல நின்னுட்டு பின்வாங்கிக்க கீபா நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா. நுராரி அப்படி பேக் அடிப்பான். எப்படின்னு தெரியல, நம்மளோட மூமெண்ட்ஸை மட்டும் எதிரிகளால பார்க்க முடியுது அப்படின்னு கீபா சொல்லவும் ஹினாட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த ஸ்மோக்கை வச்சு என்னோட பார்வை போனாலும் என்னோட ஸ்மெல் பண்ற சென்ஸ் போனாலும் எங்கிட்ட இருக்க பியாக்குகான்ல இருந்து இவனுக்குனால தப்பிக்க முடியாது அப்படின்பா. கீபா அக்கமாருவை கூப்பிட்டு கிளம்பிடுவான். ஹினாட்டா நுராரியை பாத்துருவா. உன்னோட ஆப்பனன் நான் தான், முடிஞ்ச வந்து என் கூட சண்டை போடு அப்படின்பா. என் தலைவி மாசியா வெறித்தனமா ஃபைட் போகும். நுராரி வச்சு எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே டாச் பண்ணி பின்னாடி போய் நிப்பா. நுராரியே பயந்துருவான். எப்படி என்னோட எல்லா மூமெண்ட்ஸுமே உன்னால பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ஹினாட்டா நீ வைக்கிற எல்லா அட்டாக்ஸுமே எனக்கு நல்லா தெரியுது அப்படின்பா. ஹினாட்டா நுராரியோட மெயின் சக்ரா பாயிண்ட்ல அடிப்பா. நுராரி கத்துவான், சும்மா விளையாண்டா அப்படின்பா. ஹினாட்டாவே பயங்கர ஷாக் ஆவா. அட்டாக் வைக்க வரும்போது தடுத்துட்டு ஜம்ப் பண்ணுவா. ஏதாவது மிஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு திங்க் பண்ணும்போது நுராரி மேல வந்து ஹினாட்டாவை சுத்தி கீழே அடிப்பான். ரப்பர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் வளைவான். எல்லா அட்டாக்ஸ்லயுமே டாச் பண்ணுவா ஹினாட்டா. இதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு திங்க் பண்ணுவா. மெயின் சக்ரா பாயிண்ட்ல திரும்ப அடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அதுமே வேஸ்ட் அப் இருக்கும். நுராரி வச்ச அட்டாக்ல ஹினாட்டா மாட்டின மாதிரி வாய்ஸ் மட்டும் கேட்கும். கக்காஷி கோஜுவோட ஃபைட்ல காட்டுவாங்க. கோஜுவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து கக்காஷி ஷாக் ஆவாரு. மேல ஜம்ப் பண்ணும்போது கோஜு திடீர்னு பார்த்தா மேல இருந்து அட்டாக் வைப்பான். கக்காஷி கீழே விழுதும் சாகு சாகுன்ட்டு சிரிச்சுட்டே குத்துவான். கக்காஷி திணறுவாரு. திடீர்னு பார்த்தா கோஜுவோட கழுத்துல குனாய் வைப்பாங்க. யாரான்னு பார்த்தா தலைவன் ஷேடோ குளோனா அப்படின்பா. ஆமா அப்படின்ட்டு உன்ன மாதிரி டேஞ்சரா இருக்கவங்க கூட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது. உன்னோட தசைகளை எச்சிப்படுத்துற அப்படிதானே ஒரோச்சிமாரு தான் இதை பண்ணானா அப்படின்னு கேட்டுட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணா கூட சுத்த வேஸ்ட் தான். உன்னோட ஸ்ட்ரென்த் தான் உன்னோட பலம்னா உன்னோட மூவ்மெண்ட்ஸை ஈஸியா கேப்சர் பண்றது என்னோட பலம். சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். என் கூட வில்லேஜுக்கு வந்துரு அப்படின்பாரு கக்காஷி. கோஜு அந்த விஷயத்த மறுத்துட்டு திரும்புவான். தூரத்துல காட்டுவாங்க. வெறித்தனமான இம்பாக்ட் ஆயிருக்கும். சண்டை ஆரம்பிச்சிச்சு போல அப்படின்ட்டு எதிரிகள் அப்புறம் நண்பர்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய வேலை இருக்குல்ல அப்படின்ட்டு கிறிஸ்டல் ஸ்டைல் யூஸ் பண்ணுவா. ஹினாட்டாவை காட்டுவாங்க. ரொம்ப டயர்டா இருப்பா. நுராரி ஹினாட்டா முன்னாடி வந்துட்டு பாவம் உன்னால இங்க என்ன பார்க்க முடிஞ்சோம், என்ன ஜெயிக்க முடியல இல்லையா அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான். இவன் உடம்ப சுத்தி என்னமோ இருக்கு, அதனாலதான் நான் எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு சக்கராவை யூஸ் பண்ணாலும் இவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு திங்க் பண்ணுவா. நுராரி சிரிச்சுக்கிட்டு இது ஜென்டில் ஃபிஷ் தானே, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது. என்ன அந்த ஓடி போனானே அந்த பையன் கிட்ட ஹெல்ப் கேட்க போறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவான். இல்ல கீபாவை நான் கூப்பிட்டேன்னா அது அவனுக்கு தேவையான விஷயத்த நானே பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஹினாட்டா ஃபைட் பண்ற ஸ்டாண்ட்ஸ்ல நிப்பா. நுராரி அட்டாக் வைப்பான். ஹினாட்டா பயங்கரமா கத்துவான். வெளியே போன கீபா வாய்ஸ் கேட்கவும் ஹினாட்டான்னு கத்துவான். உள்ள போவான். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது. கீபா மேல பாப்பான். காத்தடிச்சு கொஞ்சம் ஸ்மோக் ஸ்கிரீன்ல விலகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதுதான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு அக்கமாருவை கூப்பிட்டு ஓடுவான். கக்காஷி கிட்ட காட்டுவாங்க. கோசு இருந்த இடத்துல இருந்து டக்குன்னு மறைஞ்சிருவான். சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிருப்பான். முதல்ல இருந்ததை விட ஃபாஸ்ட் ஆயிட்டான் அப்படின்ட்டு ஷரிங்கானையோ ஓபன் பண்ணுவாரு. ஒரு செகண்ட்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. திரும்ப அட்டாக் வைக்க வருவான் கோசு. கக்காஷி சிடோரி பண்ணிட்டு அவனோட அட்டாக்ஸ்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. இவன் கதையை முடிக்க வேண்டிய நேரம்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாயில இருந்து சில சப்ஸ்டன்ஸை துப்பி ஏர்லயே பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் கொடுப்பான். கக்காஷி மேல போயிட்டு என்னன்ட்டு ஷாக் ஆவாரு. திடீர்னு பார்த்தா பக்கத்தால வந்திருப்பான். டைம்குள்ள அது முடியுமான்ட்டு திங்க் பண்ணுவாரு. ஹினாட்டா கிட்ட காட்டுவாங்க. அவனால சுத்தமாவே முடியாது, உடம்பே நடுங்கும். அவ கதையை முடியும் நுராரி அப்படின்னு ரிஞ்சி. புரிஞ்சது அப்படின்ட்டு பக்கத்தால போவான். திடீர்னு பார்த்தா மொத்த இடமுமே அதிரும். திரும்ப பண்ணலாம் ஃபேங் ஓவர் ஃபேங் அப்படின்னு கத்துவான். ஹினாட்டா வாய்ஸ் கேட்கவுமே கீபா அப்படின்னு கத்துவா. வேற மாதிரியான வெறித்தனமான அட்டாக் வச்சிருப்பான் கீபா. இதை பார்த்த நுராரி என்னடா இது அப்படின்ட்டு ஷாக் ஆவான். கீபா லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு சாரி கேட்பான் ஹினாட்டா கிட்ட. அவளால சுத்தமாவே முடியாது, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹினாட்டா கேட்கவும் நான் சுத்தி இந்த காத்தை மொத்தமா போக வைக்கணும், அதுக்காக ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணேன். இதுக்கான பலனா இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் மொத்தமா விலகிடுச்சு அப்படின்பா. என்னோட பார்வையும் என்னோட ஸ்மெல் சென்ஸும் திரும்ப வந்துருச்சு. அந்த வகையில எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்ட்டு எந்திரிப்பான் கீபா. ப்ரிப்பேர் ஆயிக்க உன் கதை முடிய போகுது அப்படின்பா. இல்ல உன் கதை தான் முடிய போகுது அப்படின்பா ரிஞ்சி. கீஹோ அவனோட விரிஸ்ட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். சமாளிச்சு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. மிச்ச பேர்ல எதிர் தாக்குதல் வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்கிறதே மறந்துட்டேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா நீ முட்டாள் தான்ட்டு ரிஞ்சி சொல்லுவான். மேல பார்த்தா நுராரி அப்புறம் கிகிரி ரிஞ்சியோட 3 பேர் நிப்பாங்க. இவங்கள கீஹோவும் வந்து நிப்பான். ரிஞ்சி உங்களோட ஸ்ட்ரென்த் அப்புறம் வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு, அடுத்து உங்களை நாங்க கொல்ல போறோம் அப்படின்பா. அவனை சுத்தியுமே அவனுக்கு வர சவுண்டுங்கிறது ரொம்ப வியர்டா இருக்கும். நம்மள சுத்து போட்டாங்க அப்படின்ட்டு கிகிரி கிட்ட ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்பா. என்ன கருமம் தாண்டா நடக்குது அப்படின்னு கீபா கத்துவான். எதிரிகளுக்கு உணர்வுகள் ஜாஸ்தியாவே இருக்கும் போலன்ட்டு ஷீனோ வந்து நிப்பான். கீபா ஷீனோன்ட்டு பாப்பான். அவங்கள சுத்தி வலை பின்றக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க அப்படின்ட்டு கடுப்பாமா ஷீனோ. கக்காஷி வந்துருவாரு. கீபா
கீபா கக்காஷி சென்சே அப்படின்பா. ஒரு வழியா எல்லாரும் ஒன்னானாவது இருக்குமே அப்படின்னு கக்காஷி சொல்லவும் கீபா ஹினாட்டாவுக்கு அடிபட்டிருக்குன்பா. கக்காஷி எப்படி இருக்கு, நகர முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. ஹினாட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்பா. கீபா கக்காஷி கிட்ட பெருசா வந்தானே அவன் புடிச்சிங்களான்னு சொல்லி கேட்பான். இல்ல வேலையை முழுசா முடிக்கல அப்படின்பாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல பயங்கரமா அடிபட்டிருக்கும் கோசுக்கு. கீபா எங்க கூட மோதனவனுங்களும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க அப்படின்பா. இந்த சண்டை இன்னும் முடிவுக்கு வரல, குறிப்பா அந்த ஜுட்சு பண்றவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்ட்டு பாப்பாரு கக்காஷி. கூரன் கையில கிறிஸ்டலை வச்சுட்டு கக்காஷி அப்புறம் மற்றவங்களை பாப்பா. என்ன தேடுறக்கு கக்காஷி இந்த காப்பி நிஞ்சா ஃபேமஸான ஆளை வந்திருக்கானா அப்படின்ட்டு. கோசு அப்புறம் ரெஞ்சிக்குல இவன் ரொம்பவுமே டஃப் தான், இவனுக்கு எகைன்ஸ்டால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. என்னோட ப்ரிப்பரேஷன் பக்காப்பா, வேலைய ஆரம்பிச்சா சரி அப்படின்ட்டு பாப்பா கூரன். இதுக்கப்புறமா யுகிமாரு கிட்ட காட்டுவாங்க. கூரன் கொடுத்த ஒயிட் கேமலியாவை பார்த்துட்டு இருப்பான். யுகிமாருவுக்கு அவன் அவனோட அம்மா கூட இருந்த விஷயங்கள்லாம் ஃபிளாஷ் ஆகும். ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அம்மா அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த லேபிரின்த் ஆஃப் டிஸ்டார்டட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா ஹினாட்டாவை காட்டுவாங்க. சாக்லேட் ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாப்பா. சக்குரா வந்துட்டு ஹினாட்டான்னு கூப்பிடவும் பயப்படுவா. என்னது இது வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி கேட்பா. ஹினாட்டா எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணுவா. வேலண்டைன்ஸ் டேங்கிறது ரொம்பவுமே முக்கியம், இந்த ஒரு விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா சக்குரா. ஹினாட்டாவே சாக்லேட்டை சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. அதுல தேவையில்லாத கண்ட பொடியெல்லாம் போடுவா சக்குரா. டிராகன் டர்ட்டில்ங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுவா. என்னமோ ஃபுட் பில் தயாரிக்கிற மாதிரி. இப்ப இது சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பா. ஹினாட்டா அவங்கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு ஓடிடுவா. சக்குராவும் பின்னாடியே போயிருவா. யாருக்கு குடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பான்னு கீபா கேட்பான். ஒருவேளை நருட்டோவா இருக்கலாம் அப்படின்னு ஷீனோ சொல்லவும் கீபா இதை நம்மளே சாப்பிடலான்ட்டு ஓபன் பண்ணி சாப்பிடுவான். என்ன கர்மண்டா இது அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.